எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமா வாங்க. இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1க்கு 1 1/2 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ரைஸ் உதிரி உதிரியாக வரும். ரைஸ் விசில் வந்ததுக்கப்புறமா விசிலை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆற வச்சுருங்க. மறுபடியும் நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா கீழே கொல கொலன்னு ஆயிரும். அதனால் இந்த மாதிரி உதிரியே வந்ததுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்கிற பட்சத்தில் நீங்கள் போடுங்க. பாப்பா சுத்தமாக காரமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் இதில் எக் மட்டும் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம், கேபேஜ், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே போட்டு பண்ணாலுமே இன்னும் நல்லாயிருக்கும். பாப்பா எக் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அதனாலேயே நான் அடிக்கடி பண்ணி கொடுப்பேன். எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை அடிக்காது. ரைஸ் போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்மெல் வரும். அந்த மாதிரி போட வேண்டாம். லைட்டாக நான் கரம் மசாலும் பெப்பர் மட்டும் காரத்துக்காக போட்டிருக்கேன். அப்புறம் சால்ட் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற ரைஸையுமே போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் குழந்தைக்கு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.